உங்களை தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நடராஜ சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு. யார் அவன்? கன்ஃபார்ம் நீங்க அவரை பார்த்திருப்பீங்க. அதான் சதுரங்க வேட்டை படத்துல எல்லாம் ஹீரோவா வருவார்ல. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இவரு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா TN 2026ங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷனை பத்தின ஒரு ஸ்பூஃப் மூவி ஆட்டு தான். பட் ஆனா இந்த படத்துல முக்காவாசி பாத்தீங்கன்னா தளபதி விஜயை தாக்கிட்டு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. இவர் இந்த படத்துல வந்துட்டு தளபதி விஜயாட்டா நடிச்சு அவரை கொஞ்சம் ட்ரால் பண்ணிருக்கனாலயோ என்னமோ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் டிவிக்கு சாதகமா வந்தனால இவர் ட்விட்டர்ல போயிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இங்க பாருங்களேன், ரீகவுண்ட் கேளுங்க உங்க உரிமை தம்ஸ் அப் சைனோட. இந்த ட்வீட் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து ரீகவுண்ட் கேட்டதுனால கிடையாது, அதுக்கு ரிப்ளை ஒருத்த போட்டிருக்கான். அடுத்த டார்கெட் நீ தான்டா, ஸ்பூஃப் படமாடா எடுக்கிற. அதுக்கு அவர் வந்துட்டு தம்பி தப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. இப்ப இவர் சொன்ன தம்பி தப்புன்னு சொன்னதுதான் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. உனக்கு ஆகணும்டா. இங்க பாருங்க, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா தம்பி தப்புங்கிற கிஃப்டா மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வீடியோ TN 2026ஓட ரோஸ்ட் தான். அதுல என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காமிக்கிறாங்க. 1000 ஏக்கர் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் தான் தம்பி ராமையா. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா தம்பி ராமையாவோட பையன் தான், உமாபதி ராமையாங்கிறவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸ்டார்டிங்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. தம்பி ராமையா பாத்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். இவர் பயங்கர பணக்காரனா இருக்கிறனால சும்மா யாராச்சும் அவரோட காலில் விழுந்தாவே அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு. இந்த சமயத்துல புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்காங்கன்னு பேச்சு அடிப்படுது. யாரா அந்த புது முகம் அப்படின்னு கேட்டா குல்கந்த் குமார்னு சொல்லப்படுறவன் தான் அடுத்த எம்ஜிஆரா சொல்றாங்க. குல்கந்த் குமார்னு சொல்ல போறவரை இன்டைரக்டா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தான் குறுக்கிடுறாங்க இந்த படத்துல. பட் ஆனா விஜய் இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்தது இல்ல. இதுதான் நம்ம குல்கந்த் குமார். ஒரு டான்ஸே பயங்கரமா இருக்குங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இந்த படம் எந்த காலத்துல நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப பழைய படம் மாட்டம் இருக்கு ஆக்டிங் எல்லாம் பார்த்தா. ஆனா அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா TN 2026ல கண்டெஸ்ட் பண்ற அப்படி. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இவனோட டான்ஸை பார்த்து தம்பி ராமையா இவன் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் எம்ஜிஆரா வருவாங்க அப்படி. அது குல்கந்த் குமாரோட ஃபர்ஸ்ட் படம் தான். செகண்ட் படம் பாத்தீங்கன்னா தம்பி ராமையாவே ப்ரொடியூஸ் பண்ற அப்படி. அவர் தான் பெரிய பணக்காரர் இல்ல, அதனால அவரே ப்ரொடியூஸ் பண்ற அப்படி. சரின்னு குல்கந்த் குமார் வந்து பார்த்தா அந்த ஆளு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரராமா. மேக்ஸ் நோ சென்ஸ். தளபதி விஜய் ஸ்பூஃப் பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா வந்து தளபதி விஜய் வந்து ஹிந்திக்காரர்லாம் இல்லையே. ஒருவேளை இருக்குமோ? இதை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து இது தளபதியை வந்து ரோஸ்ட் பண்ற மாதிரிலாம் இல்லைன்னு தான் நினைச்சேன். ருக்கோஜானா கொஞ்சம் டைம் ஆகுது. குல்கந்த் குமாருக்கு ஒரு கார் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை சைக்கிள்ல தான் லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. தண்ணி இல்லாத, ஃபேன் வேலை செய்யாத ஒரு மொக்க லாட்ஜ்ல தங்க விடுறாங்க. பசி தாங்க முடியாம இருக்கிற குல்கந்த் குமாருக்கு ஒரு சரக்கு தான் கிடைக்குதுன்னு சரக்கை போட்டு அவர் படுத்து தூங்கிடுறாரு. ஏன் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு வடக்கன் கெட்டப் கொடுத்தாங்கன்னே புரியல. அவருக்கு பெருசா அது சூட்டும் ஆகல. பேசிக்கலி அவர் நார்த் இந்தியனா இருக்கனால அவருக்கு தமிழ் ஒழுங்கா வரல. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த டைலாக பேசினா ஹீரோயினால கப்பு தாங்க முடியல. இந்த சமயத்துல நம்ம தம்பி ராமையா வர ஹீரோவை நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கவனிக்கிறது. அவரு வீட்டுக்கே கூட்டிட்டு போய் தப்பாகுதுனா அப்படி இல்லடா, அவருக்கு ஒரு நல்ல ரூமை கொடுக்கறாரு. குல்கந்த் குமார நல்லாவும் பாத்துக்கிறார் அப்படி. இவன் எம்ஜிஆர் இடத்த பிடிப்பாண்டா. அடே முட்டாள் மூக்கு சளி முண்டமே, இப்படி பேசினா எப்படி எம்ஜிஆர் இடத்த பிடிப்பான்னு எனக்கு புரியலையே. சரி அதெல்லாம் இருக்கட்டு, உனக்கு குல்கந்த் குமார் எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டா அவங்க அப்பா தேஞ்ச ஊர்ல இருந்து போயிட்டு மத்திய பிரதேசல குல்கந்த் கடை வச்சிருக்காரு. அப்ப இவன் பிறந்தனால இவனுக்கு வந்துட்டு குல்கந்த் குமார்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு டப்பா ஸ்டோரி விடுங்க. பொழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா அப்படி. அங்க வந்துட்டு இவர் பேசுற தமிழ் புடிச்சு போய் ஒரு ஹீரோ ஆக்கிட்டாங்களாமா. இதெல்லாம் ஒரு தமிழ், இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் உனக்கு புரியாது, you just get out. அவ்வளவு ஈஸியா தமிழ்ல ஹீரோ ஆக முடியுமா? கஷ்டம்டா. இவனை எம்ஜிஆர் ஆட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் நடிச்ச மாதிரி படங்களே இவனை நடிக்க வைக்கிற அப்படி. காலம் மாறினால மக்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற படம் எல்லாம் பெருசா பிடிக்கல, அதனால கிரௌடே வரதில்ல படத்துக்கு. இதுக்கு நடுவில் KVM ஸ்டுடியோஸ்ல இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். KVM ஸ்டுடியோஸ் தான் KVM ஸ்டுடியோஸா இங்க மாறி இருக்கு. குல்கந்த் குமார ஒரு படத்தோட வில்லனா வச்சு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம தம்பி ராமையா நிறுத்தி அவரை ஹீரோவா தான் நடிக்க வைக்கணும்னு நடிக்க வைக்கிற அப்படி. இந்த பிச்சை காசு கேட்டு தான் நானே கொடுத்துருப்பேன். அதுக்காக நீ வில்லனா நடிக்க ஒத்துப்பியா? இதுக்கப்புறம் ரொம்ப நல்லவனாலாம் நடிச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு குல்கந்த் குமார் வில்லன் கெட்டப்ல நடிக்க ஆரம்பிக்கிற அப்படி. என்ன கொடூரமா இருக்கு. அதுக்கு மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு இருக்கு. பல்லு போனதுக்கு அப்புறம் பட்டாணி வாயில போட்டு சப்ப சொல்றியான்லாம் டைலாக். ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது குல்கந்த் குமாருக்கு. பல்லு போட்டதுக்கு அப்புறம் பட்டாணி வாயில போட்டு சப்ப சொல்றியா?
குல்கந்த் குமார் நல்லா வில்லனாட்ட நடிக்கிறனால மக்களும் வந்துட்டு கொஞ்சம் ஈவில் மைண்டடா மாறுறாங்களாமா. அவன் கொல்ற மாதிரியே மக்களும் கொலை செய்யறாங்களாமா. எம்ஜிஆர் வந்து தாயை மதிக்கிற மாதிரி நடிப்பாரு, குல்கந்த் குமார் தாயை மிதிக்கிற மாதிரி நடிக்கிற. அப்படிங்க குல்கந்த் குமாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யூத் எல்லாம் வந்து தண்ணி அடிக்கணுங்கிறதுக்காக அம்மாவோட நகையே புடுங்குறாங்க. உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஒரு நபர் இதன் மூலமாக வீணானாலும் அதுக்கு விஜய் தான் காரணம். குல்கந்த் குமாருக்கு தன்னோட பொண்டாட்டி மேலாம் விருப்பம் இருக்காது. அவர் நடிக்கிற படத்துல மத்தவங்க பொண்டாட்டி உசார் பண்ற மாதிரி எல்லாம் தான் சீனை வைப்பாரு. அவன் ஏன் பொண்டாட்டிடா? ஏய், இனிமே அவன் ஏன் பொண்டாட்டிடா? சூப்பரா. இப்படி மக்கள் மத்தியில நஞ்சு விதைச்சே வந்து குல்கந்த் குமார் பயங்கர ஃபேமஸ் ஆகிறார். தம்பிராமையா குல்கந்த் குமாரை வளர்த்தி விட்டனால உரிமையா வாடா போடான்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா குல்கந்த் பெரிய ஆளானனால அவரை வந்துட்டு வாடா போடான்னு சொல்றதுல சரிப்பட்டு வரலன்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. அதனால தம்பிராமையாவை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறா அப்படி குல்கந்த். சென்ஸ் இல்ல, இப்படி வந்து கொடுங்க, கை எட்டாது இல்ல. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிட்டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குல்கந்த் குமாரோட லவ் ஸ்டோரிக்கு வரலாம். குல்கந்த் குமாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஃபேன் இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நாட்டிய பெண்மணி. அப்புறம் குல்கந்தும் அந்த பொண்ணும் வந்துட்டு லவ் பண்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் இப்படியே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா குல்கந்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பிரச்சனைகள் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா குல்கந்த் தன்னோட ஒரு படத்துல ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கு. அப்படி இதனால அவருக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வந்து. இது இன்டைரக்டா எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? தம்பி, கதை காரைக்குடியில தானே நடந்தது, எப்படி காஷ்மீரா போச்சு? ஆமா, அதுவும் காஷ்மீர்ல தான் நடக்கும். அதுவும் லிப் லாக். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. அது வின்னிங் காம்பினேஷன் ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்றது. வின்னிங் காம்பினேஷன் ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்றது. சாரி டாம்பி, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. சாரி கடுங்கரா. இதனால குல்கந்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பிரச்சனை ஏற்படுது. அடுத்த நாள் பொண்டாட்டி கூப்பிட்டா குல்கந்த் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு போய் பார்த்தா அவரும் அந்த ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு. அது திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால இவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசல் ஏற்படுது. ஆனா இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சா மக்கள் மத்தியில இமேஜ் டேமேஜ் ஆயிரும்ட்டு அவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரியே இமேஜை மெயின்டைன் பண்ணலான்ட்டு நம்ம தம்பிராமையா சொல்றாரு. அவர் பொண்டாட்டி பாத்தீங்கன்னா நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு வாழ்றாங்க. மீன்வெல் குல்கந்த் வந்து மத்த பெண்களோட ஜாலியா இருக்கிறாராம். என் பிளான் இல்ல சார், இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். திடீர்னு பார்த்தா குல்கந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இதுல இன்னொரு நோட் பண்ணுங்க, ஒயிட் ஷர்ட் பேண்ட். தோனியோட நீ ரசிகர் நற்பணி மன்றமா இருந்த இந்த மன்றம் இன்னையில இருந்து மக்கள் மன்றமா மாறுங்கிறது சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். ரசிகர் மன்றமா இருக்கிறது கட்சியா மாறுது. இதுவும் தெரியுதா ரெஃபரன்ஸ் என்னன்னு? சிரிச்சைனே இருப்பேன், சப்பு நிறைஞ்சிருவேன். என் இதயத்தில் வீற்றிருக்கும் எனது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு. என் இதயத்தில் குடியிருக்கும். இனஃப்டா, அடிச்சிடு. தம்பி, ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல, இப்பதான் டைரக்டா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமேல் பார்த்தா ஒரு அரசியல் ரீதியா அதெல்லாம் கொஞ்சம் பேசுற. அப்படி நான் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அது இதுன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி அறிகுறி காமிச்ச உடனே அவரோட படத்துக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுறாங்களாமா. ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்களாப்பா படத்துக்கு. இதெல்லாம் டைரக்ட் தாக்குதல். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிரச்சனை வர்றது எல்லாம் வந்துட்டு எப்படி டைரக்டா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா நடுவில் வேற அவரோட வண்டியை வந்து அடிச்சுன்னு ஊத்தலா பாக்குறாங்க. அவர் போற வண்டியும் போலீஸும் முட்டுக்கட்டை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு அவனும் முதலமைச்சர் கிடையாது, நம்ம ட்ரிகர் பண்றாங்களாம். ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறதுக்கு அவன் ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது. உடனே அவரும் வந்துட்டு பொடி நடையா மக்கள் மத்தியில நடந்து போறாரு. திடீர்னு வந்துட்டு பேய் வந்த மாதிரி எல்லாம் ஆடுறா. அப்படி என்ன நடக்குதுன்னு புரியல. நடக்குது. என்ன படத்துக்கடா தடை வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வேற்று கிரகவாசின்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா ஏதோ அவதாரம் வச்சு எடுத்த மாதிரி இருக்குங்க. இவர் அரசியலுக்குள்ள வரனால இவருக்கு வந்து அரசியல் பத்தி என்ன தெரியும், தமிழ்நாட்டுல எவ்வளவு தொகுதி இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? 234 தொகுதி இருக்கு, 118 சீட்டு தேவைப்படுதுன்னு மொத்த தமிழ்நாட்டுக்கு இப்ப தெரியும். யாரால இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பதில் தர மாதிரி நம்ம ஹீரோ வந்து பதில் கொடுக்குறாரு. பயங்கரமா எல்லா டைலாக்கும் பேசிட்டு TN 2026 நாங்க தான்டா ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இவங்க படத்துல வந்து ஸ்பூஃப் பண்ணிருக்காரு. ஆனா அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு. இந்த மீமை பார்க்கும்போது சிரிப்பா இருக்குங்க. ரீகவுண்ட் கேளுங்க, உங்க உரிமை. அடுத்த டார்கெட் நீதான்டா. ஸ்பூஃப் படமாடா எடுக்கிற தம்பி, குல்கந்த் குமார் அப்படின்னு சொல்லிட்டு TN 2026 தங்க நட்சத்திரம், தங்க தளபதிக்கு பதிலாக தங்க நட்சத்திரம்னு மாத்திருக்காங்க. மக்கள்லாம் வந்துட்டு குல்கந்த் குமார் அரசியல்ல வராங்க, சந்தோஷமா இருக்காங்க. யாரை கேட்டாலும் வந்துட்டு சந்தோஷமா தான் வெல்கம் பண்றாங்க. மீன்வேல் ஆப்போசிட் கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு மினிஸ்டர் பொசிஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாதீங்கன்னு ஆஃபர் பண்றாங்க. காலையில 11 மணிக்கு நீங்க மினிஸ்டரா பதவி ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடுங்க. தம்பிராமையா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. குல்கந்துக்கே அவர் வந்துட்டு முதலமைச்சர் ஆவாருன்னு நம்பிக்கை இல்லை. ஆமா,
நான் முதலமைச்சர் அவன் நம்புறீங்க. பட் ஆனா குல்கந்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் நான் வந்துட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, நான் ஜாலியா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றது பாருங்க, இது எல்லாமே ரொம்ப டார்கெட் பண்ணி சொல்ற மாதிரி இல்ல. இது கூட உங்களுக்கு ப்ரூஃபா பத்தலனா ஏஜ் வைஸ் கூட அவங்க வந்துட்டு ரெஃபரன்ஸ் டீடைல்டா வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு 50 சிஎம் சீட் உங்களை வாங்க டீச்சர் நீ போய் உட்கார்ந்து 70 வயசுல நீங்க சிஎம் சீட் ஆசைப்பட்டாலும் அது எவ்வளவு க்ளோஸா வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. அட்லீஸ்ட் அடுத்து ஒரு 15 வருஷம் அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருப்பாங்கன்னு சொல்ல வராங்க இந்த படத்துல. ஒரு வகையில தளபதி விஜய் தாக்குற மாதிரி இருக்கு. 70 வயசுல கேட்டாலும் போக முடியாதுன்னு சொல்றது இன்டைரக்டா நம்ம சூப்பர் ஸ்டார் தாக்குற மாதிரி இருக்கு. குட் ஜாப். உங்களுக்கு வெக்கமே இல்லையடா. குல்கந்த் குமாரும் இந்த பிளானுக்கு ஓகே சொல்றாரு. மீன்வேல் குல்கந்த் குமார் வீட்டுக்கு சில மர்ம நபர்கள் வராங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம தம்பி ராமையா அண்ட் கேங் வந்துடுறாங்க. 30 பேர்த்த 3 பேர் பொழந்து கட்டிடுறாங்க. ஓம் சக்தி பராசக்தி ஓடிப்போ தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி ஓடிப்போ தீய சக்தியாமா. இதை விட டைரக்டா உங்களுக்கு என்னங்க வேணும்? நான் கேட்டேனா ஓ கிளாஸ் क्वेश्चन என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். கட்சியில 234 தொகுதியிலும் நிக்கிறதுக்கு ஆட்களை தேடிட்டு இருக்கும் போது எம்எல்ஏ பொசிஷன்ல முதல்ல இருந்து ரிட்டையர் ஆன ஆட்கள்லாம் வந்துட்டு நாங்க உங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்களாம் வேணா, எங்களுக்கு புது ஆட்கள் வேணும்னு நம்ம தம்பி ராமையா சொல்றாரு. இவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு சாணக்கியனை கூட்டிட்டு வந்து பிளான் போடுறாங்க. அவரும் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாரு. எங்க தலைவர் செய்யுமாறதுக்கு என்ன வழியா அது சொல்லுங்க. ஐ டோன்ட் see any other option. கூட்டணி தான். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஒரு சாணக்கிய நாட்டை ஒருத்தர் வந்துட்டு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போனார்ல, அது இன்டைரக்டா யாரை குறிக்கிறாங்கன்னா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார். டிவிகேவோட மீட்டிங்ல கூட வந்தெல்லாம் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் இயர் விகே வின்ஸ். அவரோட வேலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஆள். அவர் டிவிகே ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதைத்தான் இவங்க இங்க காமிக்கிறாங்க. இது வரைக்கும் 70% தான், ஆனா இப்ப எலெக்ஷன் வந்தா 80. கரெக்டா நடந்துச்சு. 85% ஆச்சு. என்ன தரையில பேசலாம் தரையில வருது. லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. இது நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பச்சை கொடி போட்டுட்டு குல்கந்த் குமாருக்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே ஆனா அவனை அப்படி பேச அனுப்பிச்சுட்டதே நம்ம குல்கந்த் குமார் தான். நம்ம மேடைக்கு மேடை என்ன பார்த்து பேசு, கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டு. சீன்ல துஷ்டாமா. அவங்க கட்சியில இருக்கிற வீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த பிளான் பண்ணிருக்காரு. நியூஸ்ல வேற ஒரு கிசுகிசுப்பு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. குல்கந்த் குமார் ஏதோ ஒரு ஹீரோயினா வச்சிருக்கா அப்படிங்க அப்படின்னு சொல்றாங்க. டாட்டி உனக்காக தான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கேன். ஐ லவ் யூ. ஹே பொண்டாட்டி, கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. ஒருத்தனுக்கு கண்ணு 2 இருக்கலாம், கை 2 இருக்கலாம், கால் 2 இருக்கலாம், ஆனா மாதமட்டே அவர் ஏதோ ஒரு ஹீரோயினை வச்சிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா தம்பி ராமே அதெல்லாம் போய் தைலஸ்ரீயை நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கேஸை மாத்தி விடுற. அப்படி நீங்களே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கல, அவ இரண்டாவது மணி. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. ஆனா நிஜத்திலேயே நம்ம குல்கந்த் குமார் அந்த பொண்ணை வச்சிருக்க. அப்படி குல்கந்த் குமாரோட அடுத்த படத்துக்கு கதை சொல்றதுக்கு ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லிருக்காரு. ஓபன் பண்ணா ஊத்தி குடிக்கலாம். இது நம்ம மிஸ்கில தான் கலாய்ச்சிருக்காங்க. கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி இந்த கதை கேவலமா இருக்கிறதுனால தம்பி ராமையா அந்த டைரக்டரை அடிச்சே விட்டுறாரு. இதனால குல்கந்துக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிடுது. உன்னை வளர்த்தி விட்டதே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராமையா கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் அவருக்கு புரியுது குல்கந்த வளர்த்தி விடுறேன்னு அவரோட மொத்த சொத்தை அவர் வித்து கிடக்குறாருன்னு. இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? குல்கந்தும் அவரோட வீட்டுல வந்துட்டு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற. அப்படி எலெக்ஷனுக்காக ஏதோ ஒரு பேரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சரி, எலெக்ஷனுக்கு ஒரு பார்ட்டி உருவாக்கியாச்சு. ஆனா எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து காசு வேணும்ல, அதுக்கு யாருகிட்ட திரட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நான் நாகார்ஜுனா கிட்ட பேசுறேன். எது நாகார்ஜுனா? அப்புறம் கட்சிக்காரங்களாம் அவங்க கிட்ட இருக்க இடத்த எல்லாத்தையும் வித்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாங்க. கட்சியோட ஃபர்ஸ்ட் மன்றத்துல நம்ம குல்கந்த் வந்துட்டு ஒரு ஏவியை பார்க்க சொல்றாரு. குல்கந்துக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லையாமா. அவர் எலெக்ஷன்ல எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணா சீக்கிரம் இறந்து போயிருவார். இருந்தாலும் அவர் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற ரெடியா இருக்காராமா. ஏன்னா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு கட்சி கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறாங்க. அதே அடுத்த கட்சி வந்துச்சுன்னா கெட்டப்ப மாத்திக்கிறாங்க, கேலண்டர் திருப்பி போடுறாங்க, இலவசமா கொடுத்தது மேல கவரை போடுறாங்க, இவங்க கிட்டயும் காசை வாங்கிக்கிறாங்க. எங்க 9 ஓட்டும் நாவற்பழ சின்னத்துக்கு தான். இப்படி மக்கள் சத்தியம் பண்ணி காசை வாங்கி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதை திருத்தணும்னு எனக்கு காசை தான் அப்படின்னா சொல்றா. அப்படி ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மை என்னன்னா, நம்ம தம்பி ராமையா பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. குல்கந்த வளர்த்தி விட்டதே அவரும் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல போய் உட்காரணுங்கிறதுக்காக தான். மக்கள் மத்தியில சிம்பத்தி உண்டாக்கணுங்கிறதுக்காக குல்கந்த் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளமுக்கும் பின்னாடி இவர் தான் காரணமா இருந்திருக்காரு. வீட்டுல முகமூடி போட்டு கலாட்டா பண்ணாங்கல்ல, அதுவும் நான் தான் பண்ணேன். சொல்லி தான் பண்ணேன். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? அதனால நான் எலெக்ஷன்ல நிக்கல, நான் போய் என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்காக நான் வந்துட்டு வெளியூர்ல போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரோட கட்சிக்காரங்களா ஷாக் ஆகி விழுந்துடுறாங்க. மொத்தத்துல நம்ம ஹீரோ வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்டே பண்ணல. அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஆனா கரண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் குல்கந்துக்கு ஒரு கால் பண்ணி உனக்கு மினிஸ்டர் பொசிஷன் நாங்களே தரோம் அப்படின்லாம் ஆஃபர் பண்றாங்க. ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லி அனுப்பி அழகு பார்க்கணும்னு தலைவர் ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதாங்க, இதோட படத்தை முடிச்சுக்கிறாங்க. படத்துல என்னமோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் டைரக்டாவே தாக்கி இருக்காங்க. மீறியும் அவர் வந்துட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. வீடியோ செய்யறதுக்காக நான் பார்க்கலாமே தவிர நீங்க வந்துட்டு திரும்ப போய் உட்காந்து பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்க தளபதி விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போயிட்டு இந்த படத்தோட ரிவ்யூவை நீங்க சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷனை டீசெண்டா வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். Thank you guys for watching. Peace.